வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் அரசியல் கண்ணோட்டங்கள் அப்படியான விடயங்கள் எல்லாம் பத்திரிகைகளில் வருவதுண்டோ, சிறுகதைகளோ அந்த தொகுப்புகளை அனைத்தும் வரும். அந்த வகையிலே நான் வாசித்ததில் அந்த ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் தீர்வுக்கு அழுத்தம் கொடுக்குமா திமுக அரசுன்னு சொல்லி ஒரு கட்டுரை ஒன்று வழியாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் சங்குநாதத்தில் வலம்புரியின் சங்குநாதத்தில் அபிமன்யு என்பவருடைய அந்த கட்டுரையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகிறேன். எங்களுடைய உறவுகளுக்கும் அதை தெரியப்படுத்துவதன் மூலம் அபிமன்யுனுடைய அவருடைய கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் தீர்வுக்கு அழுத்தம் கொடுக்குமா திமுக அரசு, திராவிடர் முன்னேற்ற கழக அரசு, அதாவது தமிழ்நாட்டு அரசை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இந்த 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் உச்சம் பெற்றிருந்த நேரம் அது எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தமிழ் மக்களிடையும் அது மாறாத படுவாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உச்சம் பெற்றிருந்த நேரம் வன்னிப்பேர் நிலப்பரப்பின் மொத்த சனத்தொகையும் ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள் அப்படியே கொண்டே ஒரு இடத்துக்குள் கொண்டே ஒரு கூட்டுக்குள்ளே கொண்டே அடைபடுகிறார்கள், முடக்கப்பட்டிருந்தார்கள். பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என இலங்கை அரசினால் பிரகடனப்படுத்தப்பட்ட குறித்த போரில் அப்பாவி பொதுமக்கள் செத்து குவிந்து கொண்டிருந்தனர். நந்திக்கடலின் பேரலை இரைச்சலும் 100 மடங்கு அதிகமாக அப்பாவி பொதுமக்களின் அவலக்குரல் உலகையே உலுக்கி கொண்டிருந்ததாக சொல்கிறார். படிவாக அதை வர்ணிக்கிறார். நந்திக்கடலின் பேரிரைச்சல், அதுடன் மக்களுடைய குரல்கள், அவலக்குரல்கள் எல்லாம் உலகத்தை உலுக்கி கொண்டிருந்ததாக அபிமன்யு அழகாக சொல்கிறார். சர்வதேசமே உம்மை காப்பாற்றுகின்ற ஈழத்து உயிர்களின் வேண்டுதல் நிறைவேறாதா என எஞ்சியிருந்த தமிழினம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர்கள் போக எஞ்சியிருந்தவர்கள் எங்களை சர்வதேசம் காப்பாற்றாதா என்று ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். ஈழத் தமிழினத்தின் இன்னல் தீர்க்க தொப்புள் கொடி உறவான தமிழகம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. தமிழகம் அந்த நேரம் பெரிய கொந்தளிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது என சொல்லப்படுகிறது. ஆயினும் லண்டன் மாநகரம் நீரில் மூழ்கும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்த கதையாய் அப்போதைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி கள்ள மௌனம் காத்தார் என்பதற்குள் இருக்கும் கொடுமைத்தனம் அடுத்த சில நாட்களில் வெளிப்பட்டது. அவருடைய அந்த கள்ளத்தனம், கருணாநிதி அவர்களுடைய கள்ளத்தனம் வெளிப்பட்டது என சொல்லுவார். அதுதான் தமிழீழ விடுதலை புலிகள் மீது ஈழத் தமிழினத்தின் மீது தீராத வடுவை கொண்டிருந்த இந்திய மத்திய அரசான காங்கிரஸ் அரசு தனது மொத்த வன்மத்தை கொட்டி தீர்க்க முனைந்தது. இப்படா சந்தர்ப்பம் பெரிய இவங்களை பழையவங்களை கண்டு பார்த்து கொண்டிருந்த இந்த அரசுக்கு கொட்டி தீர்ப்பதற்கு அந்த வன்மத்தை கொட்டி தீர்க்க முனைந்தது என்று சொல்லப்படுது. அந்த முனைப்புக்கு தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அடங்கியிருந்தார் என்பதே தமிழினத்தின் அழிவுக்கான காரணம் எனின் அதை மறுத்துவிட முடியாது. அப்போ கருணாநிதி அந்த நேரம் தான் முதலமைச்சராக இருக்கிறார், அவரும் தான் ஒரு காரணம் என இந்த அபிமன்யுனுடைய கட்டுரை மூலமாக சொல்லப்படுகிறது. அதாவது 2009 ஏப்ரல் 27ஆம் தேதி காலை மிகப்பெரிய அதிசயம் நடந்தது. 2009 ஏப்ரல் 27ஆம் தேதி இலங்கை இராணுவம் ஈழத் தமிழினத்தின் மீது மேற்கொள்ளும் போரை உடன் நிறுத்த வேண்டும் என கோரி அப்போதைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்தார் என்று சொல்லப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு மெர்னா கடற்கரையில் தொடங்கிய உண்ணாவிரதம் வெறும் 7 மணி நேரத்தில் நிறைவிட்டது. 7 மணித்தியாலத்திலே அவுட். அன்று மதியம் 12:45 மணி அளவில் இலங்கை அரசு போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவித்தது. போர் நிறுத்தம் இனி வன்னி பெருநிலப்பிறப்பில் அப்பாவி உயிர்கள் போகாது, ஈழத்தில் சமாதானம் மறந்துவிட்டது என அறிவித்து தனது உண்ணாவிரத நோன்பை நிறைவு செய்த கலைஞர் ஈழத் தமிழினத்திற்காக கொந்தளித்துக் கொண்டிருந்த தமிழினம் மகிழ்வில் குதூகலித்தது, சந்தோஷப்பட்டது, மகிழ்ந்தது. இனியும் தொப்புள் கொடி உறவுகளின் உயிர் ஒன்று கூட அநியாயமாக பிரியாதென நம்பிக்கொண்டது. மக்கள் நம்பிவிட்டார்கள். எங்களுடைய உறவுகள் இனி கொல்லப்பட மாட்டார்கள், அவர்கள் இறக்க மாட்டார்கள் என்று நம்பினார்கள். துரதிர்ஷ்டம், கலைஞரின் மேற்குறித்த அறிவித்தலுக்கு பின்னரே அதிகமாக ஈழத்தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்டனர். அந்த குரலுக்கு பின் தான் கூட மக்கள் கொல்லப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஈழத் தமிழினமும் தமிழகமும் சுதாகரிப்பதற்குள் இலங்கையில் பயங்கரவாதம் முற்றாக அளிக்கப்பட்டதாக இலங்கை ஆட்சியாளர்கள் மார்பை தட்டி சொன்னார்கள். ஈழத் தமிழினமும் தமிழகமும் சுதாகரிப்பதற்குள் ஈழத் தமிழினம் முற்றாக அளிக்கப்பட்டதாக சொன்னார்கள்.
கொடுமை. கலைஞரின் உண்ணாவிரதம் நாடகம் முடிந்தது பின்னரே தமிழகத்துக்கும் உலகத்துக்கும் உண்மை தெரிந்தது. அவருடைய நாடகம் முடிந்ததன் பின் தான் தெரிந்தது. கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு காங்கிரஸ் அரசுடன் கூட்டு சேர்ந்ததால் வந்த வினை இதுவாயினும் அத்தமிழினத்தின் அழிவுக்கு வழிவகுத்துட்டது. காங்கிரஸ் கட்சி என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், அது இந்திரா காந்தியினுடைய கட்சி. இந்திரா காந்திக்கு பிற்பாடாக அவருடைய மகன் ராஜீவ்காந்தி ஆண்ட நாடு. ராஜீவ்காந்தியினுடைய கட்சி. அந்த ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதுக்கு பிற்பாடு நடைபெறுகிற வன்மம் தீர்ப்பவர்கள் தான் இவை. என அப்ப இந்த நிலை வகுத்து விட்டது, அழிவுக்கு வழிவகுத்துள்ள நிலை இவ்வாறு இருக்கையில் தமிழக மீனவர்களின் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதுடன் ஈழத்து மீனவர்களின் கடல் வளம் மற்றும் பௌதிக வளம் அழிவடைந்து வருகிறது. கடந்த வாரம் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடிகளை கட்டுப்படுத்த கோரி வடக்கு மீனவர்கள் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக அன்று நடத்தினார்கள். ஆயினும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடியை தடுக்க நடவடிக்கை எடுப்பதை விடுத்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களை உடன் விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகிறது. அதை தடுக்காமல் தங்களுடைய மீனவர்களை விடுதலை செய்ய சொல்லித்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இவ்வாறான நிலையில் கடந்த வியாழக்கிழமை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை தமிழக முதல்வர் மூனா ஸ்டாலினை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள். அன்றைக்கு போனக்கிழமை போனவர்கள் அங்கே போய் கலந்துரையாடி இருக்கிறார்கள். பார்ப்போம். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சேனா கஜேந்திரன், சுகாஸ், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போன ஐங்கர்நேசன், காண்டிவன் ஆகியோர் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கருணாநிதியின் மகனான மூனா ஸ்டாலினுடன் இலங்கையில் உருவாக உள்ள புதிய அரசியலமைப்பில் ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வை வழங்கும் வகையில் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க இந்திய மத்திய அரசை கோரும்படியாக அவர்களின் சந்திப்பு அமைந்திருந்ததுடன் அத்துமீறிய இந்திய மீன்பிடித்துறையிலும் கலந்துரையாடி இருக்கிறார்கள். தமிழினத்தின் அழிவுக்கு காரணமாக இருந்தது திமுக அரசு. அது நினைத்திருந்தால் தமிழினம் இவ்வளவு இன்னல்கள் பட்டிருக்காது என்று சொல்லப்படுகிறது. அதை செய்ய தவறிய திமுக அரசு அத்துமீறும் இந்திய மீனவர்கள் தொடர்பில் இம்மியும் சிந்திக்காத இந்த திமுக அரசு ஈழத் தமிழினத்தின் அரசியல் தீர்வுக்கு அழுத்தம் கொடுக்குமா என்ற கேள்வியை இவ்விடத்தில் கேட்பது காலத்தின் தேவை. இது எதிர்காலம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அது நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் என்றுதான் நாங்களும் கூறுகின்றோம். உண்மையில் அபிமன்யுனுடைய இந்த கட்டுரை மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. ஏனென்று சொன்னால் இந்திய அரசினுடைய நிலைமை, இந்திய அரசு காங்கிரசுடன் ஆதரவாக இருக்கின்ற திமுகவினுடைய நிலைமை, அந்த திமுக காங்கிரஸ் இந்த நிலைமை பேர்ந்து கருணாநிதியின் மகன் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார். அவர்களுடைய நிலை, அவர்கள் மீனவர்களை பற்றி தான் சிந்திக்கிறார்கள். எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரம் போகிறது என்பதை பற்றி சிந்திக்கவில்லை. அப்படிப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் செய்தவர்கள், எங்களுடைய இனத்தை கொல்லும்போது பார்த்து கொண்டிருந்தவர்கள், இந்த தீர்வுக்கு, இப்படியான இந்த தீர்வுக்கு இவர்கள் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமா? பார்ப்போம். அபிமன்யுவின் கட்டுரை ஈழத் தமிழருக்கான அரசியல் தீர்வுக்கு அழுத்தம் கொடுக்குமா திமுக அரசு? யாராவது சிந்தியுங்கள். சிந்தித்து என்னபடி என்று கொமெண்ட்ஸில் போடுங்கள். கொமெண்ட்ஸில் பார்ப்போம். கொமெண்ட்ஸை நான் பார்க்கின்றேன். என்ன நிலைமை என்று இந்த இதுக்காக சங்கநாதத்தில் வந்த இந்த கட்டுரையை வாசித்ததில் நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு அதை வழங்கியதில் மகிழ்வடைகிறேன். என்றும் உங்கள் நன்றியுடன் முருகன்.